வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பதிவை நீ ஒருமுறை கேட்டுவிடு. நீ தோற்று போக மாட்டாய். நெருப்பாய் கொதிக்கும் உன் மனதிற்கு உன் மனம் குளிரும்படியான ஒரு செய்தி வரப்போகிறது. அதனால்தான் சொல்கிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்கான என்ன என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளது. இரண்டுக்கும் ஒரே முகம்தான். இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகிறது. இரண்டையும் சமமாய் எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடத்தில் வந்தால்தான் உன் வாழ்க்கையின் நீண்ட பயணத்தில் மனம் தளராது உன்னால் பயணிக்க முடியும். ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவது இல்லை. முதலில் மொட்டு, பிறகு போத்து, காயாய் காய்த்து பழமாக பழுக்குகின்றது. ஒரு பழம் என்ற முழு வடிவில் பெறவே அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வர வேண்டியதாய் உள்ளது. அப்படி இருக்கையில் மனிதனாய் பிறந்ததற்கு நீ எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ? எதையும் சட்டென்று முடிவு செய்யாதே. நிதானமாக செயல்படு. பிறகு எந்த முடிவையும் எடு. உனக்கான நல்லதை மட்டுமே உன் அன்னையான நான் செய்வேன். உன் பக்கத்தில் எப்போதும் நான் இருப்பேன். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என் குழந்தையே. உனக்கு தேவை மன உறுதி. நீ எண்ணியது நிறைவேறாவிட்டால் மனமுடிந்து போய்விடாதே. ஒருவேளை நம் ஆசை தவறானதாக கூட இருக்கலாம். அது கடவுளுக்கு விருப்பமானதாக இல்லாமல் போனாலும் அது நிறைவேறுவது இல்லை. இதயத்திலிருந்து 2 எண்ணங்களை அகற்றிவிடு. நமக்கு பிறர் செய்த தீமைகளை மறந்து விடுவதோடு மன்னிக்கவும் வேண்டும். மற்றொன்று, நாம் பிறருக்கு செய்த நன்மைகளை மறந்து விட வேண்டும். ஆசைகளை வளர்த்து கொண்டே போவதால் நிம்மதியை இழந்து போகின்றோம். வாழ்க்கை பயணத்தில் ரயில் பயணம் போல சுமைகளை குறைத்து கொண்டால் நிறைவான சுகத்தை பெற்று மகிழலாம். குற்றம் குறை இல்லாத பொருள் இல்லை. துன்பக்கலப்பு இல்லாத இன்பம் இல்லை. அகம்பாவ சுவடற்ற செயல் இல்லை. அதனால் தூய உள்ளத்தோடு பற்றற்ற தன்மையை வளர்த்துக்கொள். அதுவே துன்பத்தை போக்கும் வழி. வாழ்வில் தடைகள் ஏற்படும் போதுதான் நமக்கு அதிகப்படியான தைரியம் தேவைப்படுகிறது. மன உறுதி உள்ளவர்கள் எந்த தடையையும் தாண்டி சாதனை புரிகிறார்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் கடமைக்காக செய்தால் வெற்றி நம்மை விட்டு விலகி நிற்கும். அதனால் விடாமுயற்சி என்னும் வாகனம் ஏறி உழைப்பு என்னும் ஓட்டுநரின் துணையோடு தன்னம்பிக்கையோடு பொறுப்புகளை சுமந்து தன்னிறைவு காண்பதே நம் பயண இலக்கு. தோற்றுப்போ, துவண்டு போ, ஆனால் உள்ளே எரியும் நெருப்பை மட்டும் வெற்றியடையும் வரை அணைத்து விடாதே. மலையை பார்த்து மலைத்து விடாதே குழந்தையே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் இருக்கும். பயம் என்னும் கடலில் மூழ்கி கிடக்காமல் அதில் எழும் நுரையாய் எழுந்து கரையை தொடு. உன் வெற்றி நிச்சயம். எவர் ஒருவர் தன் உரிமைகளை தற்காத்து கொள்ள தயாராக இருக்கிறாரோ, எவர் ஒருவர் பொது விமர்சனத்திற்கு அச்சப்படாமல் இருக்கிறாரோ, எவன் ஒருவன் அடுத்தவர் கைப்பாவையாக மாறாமல் சுய சிந்தனையும் சுய மரியாதையும் பெற்று இருக்கிறாரோ அவரே சுதந்திர மனிதன். சாதிக்க வேண்டும் என்ற சபதம் இருக்க வேண்டும். வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்க வேண்டும். வென்று காட்ட வேண்டும் என்ற வீம்பும் இருக்க வேண்டும். அடைவதற்கு என்று ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தில் ஒரு தீவிரம் இருக்க வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் நாம் நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரே உண்மை, இதுவும் கடந்து போகும், இந்த நிலையும் மாறும் என்பதே நிச்சயம். நீ முயற்சி செய். உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என் குழந்தையே. இது உன் அன்னை வராகியின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு. என் தங்கமே, இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு. இருட்டும் வெளிச்சமும் பாதிக்கு பாதி என்று இரவும் பகலும் காட்டும் அனுபவ பாடத்தை கொஞ்சமாக நீ உணர்ந்து பார். சிறகிருந்தாலும் பறக்க மனமிருந்தாலே வானத்தில் வாழ்க்கை சாத்தியமாகும். ஊர்ந்து செல்லும் புழு கூட உயிரை பறப்பதற்கு எண்ணங்களே ஏக்கமாகிறது. எதிர்மறை எண்ணங்களை இன்றே தொலைத்துவிட்டு நேர்மறை எண்ணங்களை உள்ளத்தில் விதைத்துப்பார். அனுபவம் சிலருக்கு மகிழ்ச்சியை தரும், சிலருக்கு வலிகளை தரும். மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வை. வலிகள் நிறைந்த அனுபவத்தை நீ வாழ்வில் முன்னேறும் ஏணிப்படிகளாக வை. எத்தனை வலிகள் வந்தாலும் ஏதாவது ஒரு வழி உண்டு. தட்டிய கதவுகள்தான் திறக்கப்படும்.
சிந்தனை முழுக்க வலியின் மேல் வைக்காமல் வலிகளின் மேல் செலுத்து. விழிகளை மூடாது ஓயாது போராடிக்கொண்டே இரு. வலிகள் என்று வாடி நின்றால் நம் வாழ்வில் வசந்தம் வராது. முடியாது என்று மூளையில் முடங்கி கிடந்தால் உன் பொழுதுகள் விடியாது. முடியும் என்று முயற்சித்தால் மட்டுமே உன் முழு நாளும் முன்னேற்றமடைய முடியும். தோல்வியைக் கண்டு துவண்டு நின்றால் தோன்றாது உன் வாழ்வில் விடியல்கள். தொடர் தோல்விகளை தவிடு பொடியாக்கி தொலைதூர நோக்கோடு சிந்தித்து தொட்ட காரியத்தை தொடர்ந்து சென்றால் வெற்றி நிச்சயம் குழந்தையே. நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் சிதைத்துவிடும் துரும்பாக. பேசும் வார்த்தைகளில் கவனமாயிருந்தால் செல்லும் பாதையில் இன்னல்கள் குறையும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும். பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும். கதவு திறந்தால் உனக்கான காட்சி கிடைக்கும். காட்சி கிடைத்தால் கவலை தீரும். மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது? உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய். அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லையே. வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது. எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்து வருகிறாய். மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் குழந்தையே. என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என்று மனதில் தவிக்கின்றாய். உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு வருகின்றேன். எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே, அது பாழ்பட்டுவிடும். நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும். காலம் மாறும், காட்சிகள் மாறும், வாழ்வும் மாறும். உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேனே. என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய். உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதா இருக்கிறது என்று அழாதே. வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள். எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை நீ வெறுத்து இருக்கிறாய். நீ உனக்கு நடக்க வேண்டும் என நினைக்கும் எல்லா காரியங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும். நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். இது உன் வராகி தாயின் வாக்கு.